ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மினி விலாக் தான். நான் 2 நாள் நடந்த விஷயத்தை தான் உங்களுக்கு விலாகாக போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்குமே தீபாவளி சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அந்த தீபாவளிக்கு முன்னாடி உள்ள 2 டேஸில் உள்ள வேலையை தான் நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகா மல்லி தான் காய வச்சிட்ருக்கேன். மிளகா மல்லி இல்லை, சரி காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா மழை இங்கே நல்லா பேஞ்சிக்கிட்டே இருந்தது, காய வைக்கிறதுக்கு டைமே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. இது என்னடா இவ்வளோ வெந்தயத்தை போட்டு காய வச்சிட்ருக்காளேன்னு பார்க்காதீங்க, இது எதுக்கும் இல்லை, ஹேருக்கு தான். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் ஹேருக்காக கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி முன்னாடி கேட்டிருந்தாங்க. அதை தான் நான் இப்போ பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி மிளகா காய வச்சுட்டு பருப்பு எல்லாத்தையும் காய வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஊரில் 1/2 kgக்கு மேலே, அதாவது 1 kg தான் அரைச்சி தருவாங்களாம், 1/2 kg அரைச்சி தர மாட்டாங்களாம். எனக்கு கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. நான் 1 கிலோ வாங்கி என்னடா பண்ண போகிறேன்ற மாதிரி இருந்தது. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளோ மல்லித்தூளோ இல்லை கடலை மாவோ இது எல்லாமே கம்மி குவான்டிட்டி தான் அரைச்சி வச்சுப்பேன். அப்பப்போ தான் அரைச்சி யூஸ் பண்ணுவேன். 2 months once அந்த மாதிரி தான் அரைச்சி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இந்த தடவை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திருப்பியும் வாங்கி திருப்பியும் நான் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி இது பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும் போல். ஸோ இன்றைக்கி இந்த இதில் இப்படி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் பலகாரம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எனக்கு டைமே இல்லை. லாஸ்ட்டு 2 டேஸில் மட்டும்தான் நான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணதுனால எனக்கு முன்னாடியே வீடியோஸ் வரதுக்கு டைம் இல்லை. இது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு முறுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். சீப்பு முறுக்கு வீடியோ நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு வரும். இது இந்த விலாகுக்கு அப்புறம் வரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் வரும். ஆனால் தீபாவளி முடிஞ்சு தான் வரும். எனக்கு தெரியும் இது கொஞ்சம் லேட்டு தான் அப்படின்னு. டைம் இருக்கும்போது நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த டைமில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அன்றைக்கி டேயில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கைமுறுக்கு தான் பண்ணேன். கைமுறுக்கு அந்த வீடியோவும் உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். நான் ஜஸ்ட் இந்த இதில் கிளிப் மட்டும் தான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு எல்லாமே வீட்டில் செஞ்சு கொடுக்குறது. என் பொண்ணு வேறு சம்மங்கி செஞ்சு கொடுங்க மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அன்றைக்கி லஞ்சுக்கு சம்மங்கி தயிர் சாதம் அதுக்கப்புறம் ரச சாதம் இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் வச்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மறுநாள் டேஸில் நான் என்ன பண்ணேன்னா பாதுஷா ரெடி பண்ணேன். பாதுஷாவோட கிளிப்பிங்கும் இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி பாதுஷா உங்களுக்கு வந்திருக்கும், வீடியோஸ் வந்திருக்கும், டீட்டெயிலாகவே அதில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் எப்படி பர்ஃபி செய்கிறதுன்ற டீட்டெயிலாக அந்த வீடியோவும் முன்னாடியே வந்திருக்கும். இந்த முறுக்கு சீப்பு முறுக்கு மட்டும்தான் டிலே ஆகி வரும். தீபாவளினாலே எல்லாருக்குமே சைல்டுஹுட் மெமரிஸ் நிறையா இருக்கும். சின்ன பிள்ளையில் இருக்கும்போது நம்ம அழகாக வெடியெல்லாம் வெடித்து புது ட்ரெஸ்லாம் போட்டு அன்னைக்கு செய்கிற ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா பெரிய ஒரு டேவாகவே போகும். நமக்கு அந்த டே ஃபுல்லாகவே பத்தாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள பசங்க அந்த அளவுக்கு விரும்புறதில்ல. ரொம்ப அப்படியே மினிமலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு இது ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியும் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக வந்திருக்கும். அது அந்த டே அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா என் பொண்ணு சாக்லேட் பன் செஞ்சே கொடுத்தாக்கணும்னு ஒரே ஆட்டம். சரி அதையும் வேறு வழி இல்லாமல் செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா செம்ம டைட்டாக இருந்தது அந்த டே ஃபுல்லாகவே. ஸோ உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்